வணக்கம் நேர்களே, சத்தியம் சாத்தியமை நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். பெரும் எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய பிரதமர் வேட்பாளராக, தலைவராக, பாராளுமன்ற குழு தலைவராக பிரதமர் நரேந்திர மோடி ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் என்று என்டிஏ கூட்டணி சார்பில் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மற்றொரு பக்கம் ஆட்சி அமைக்கக்கூடிய முயற்சியில் இந்தியா கூட்டணி கட்சியைச் சேர்ந்த தலைவர்கள் ஒரு பக்கம் இறங்கிக் கொண்டிருக்கின்றனர். என்ன நடந்து கொண்டிருக்கிறது, இந்த பாராளுமன்றத்தினுடைய தேர்தல் முடிவுகள் சொல்லி இருக்கக்கூடிய செய்தி என்ன, இதை பற்றிய பேச இருக்கிறது இந்த அமர்வு. 4 விருந்தினர்கள் பங்கேற்கிறார்கள். பாரதிய ஜனதா கட்சி சார்பில் பங்கேற்கிறார் வழக்கறிஞர் தூத்துக்குடி செல்வம். அதே போல அரசியல் விமர்சகர்கள் வழக்கறிஞர் ராஜசேகர், மற்றொருவர் திரு முரளிதரன். சற்று நேரத்தில் நம்மோடு இணைகிறார் திமுகவினுடைய செய்தி தொடர்பாளர் வழக்கறிஞர் மதிவாணன். இணைந்திருக்கக்கூடிய மூவரை வரவேற்று நிகழ்ச்சிக்குள் போல 3 பேருக்கும் வணக்கம். முரளிதரன் சார் வணக்கம். முரளிதரன் சார், இந்த தேர்தல் வாக்குப்பதிவு தேதி அறிவிக்கப்பட்ட தேதிக்கு முன்பாக பல நிகழ்ச்சிகளில் நீங்க பங்கெடுத்திருக்கிறீங்க. இந்த தேர்தலுடைய முடிவுகள் இப்படிதான் வரும், இப்படி ஒரு கூட்டணி ஆட்சி தான், பெரும்பான்மை இல்லாமல் ஒரு கூட்டணி ஆட்சி தான் அமையக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் எதிர்பார்த்தீங்களா? அதுதான் நடந்திருக்கா? கண்டிப்பா இட்டுடைய ப்ரொஜெக்ஷன் ரைட் ஃப்ரம் டே 1 வந்து 230 சீட்டு பாஜகவுக்கு, ஒரு 30 சீட்டு அவங்களுடைய கூட்டணி கட்சிகளுக்கு, 260, அதாவது பெரும்பான்மை கண்டிப்பா கிடைக்காது, கஷ்டப்பட வேண்டிய நிலைமை இருக்கும். திமுக போன்ற கட்சிகள் தோல் கொடுத்தால் ஒழிய ஆட்சி அமைக்க முடியாது. இதுதான் என்னுடைய உடன்பாடு. ஸோ ஐ திங்க் ரொம்ப அக்யூரேட் ப்ரொடிக்ஷன் அது. ஸோ எக்ஸிட் போல் வந்தப்போ கூட நிறைய பேர் என்ன நீ காமெடி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு எல்லாம் பேசிட்டு இருந்தாங்க. கடைசியில் அவங்க தான் காமெடி ஆயிட்டாங்க. ஸோ அதுதான் எக்ஸாக்ட் நம்பர்ஸ். சார், 400க்கு மேலன்னு சொல்லிட்டு இருந்த அந்த ஒரு சூழல் இந்த அளவிற்கு குறைந்ததற்கு என்ன காரணம் சார்? எப்போதும் இல்லாத வகையில் இந்திய தேர்தல், மக்களவை தேர்தலுடைய பிரச்சார மேடைகளில் எப்போதும் இல்லாத வகையில், இதுவரை எந்த பிரதமரும் இறங்காத வகையில் அவ்வளவு தரைமட்டத்திற்கு இறங்கி இந்த நாட்டினுடைய பிரதம மந்திரி நரேந்திர மோடி பிரச்சாரம் மேற்கொண்டார். அது எல்லாமே வாக்குகளாக மாறும் அப்படிங்கிறதுக்காக தான் அப்படியான ஒரு பிரச்சாரம் முன்னெடுக்கப்பட்டது. ஆனால் அதையும் மீறி அவங்களுடைய கிட்டத்தட்ட 303 அப்படிங்கிறது இன்னைக்கு 240 அப்படின்ட்டு குறைந்திருப்பதற்கு என்ன காரணம்? இந்த பிரச்சாரம் மட்டுமா, இல்லை கடந்த கால ஆட்சியினுடைய அதிருப்திகளா? 2 விஷயம். ஒன்னு, ஆன்டி இன்கம்பன்சி. நேச்சுரலா ஒரு எதிர்ப்பலை எப்பவுமே, அதாவது 2வது தவணை போகும் பொழுது எல்லாத்துக்கும் வர்றதுதான் வந்தது. அது தவிர நிறைய அதிருப்திகள். ஃபார் எக்ஸாம்பிள், நாங்கெல்லாம் வந்து ட்ரூ ரைட் விங் நேஷனலிஸ்ட். அதாவது ஒரு காலத்துல மோடியை வந்து பலமாக ஆதரித்தவர்கள் ஆரம்ப காலங்களில். பின்னாடி விமர்சனம் செய்தோம், அதுக்கப்புறம் எதிர்க்க ஆரம்பித்தோம். ஏனென்றால் பல அதிருப்திகள், அவர்களுடைய முயற்சிகளிலும் பல அதிருப்திகள், அவர்கள் போக்கு சரியில்லை. பல ஸ்தாபனங்களில் அட்டானமி ஸ்டேட்டஸை, அதனுடைய என்ன சொல்றது, தமிழ்ல என்ன வார்த்தை தெரியாது எனக்கு. ஸோ அதனுடைய அட்டானமி ஸ்டேட்டஸையே வந்து டைலூட் பண்ணி அதனுடைய அதிகாரங்களை குறைத்தோ இல்லை அது அதிகாரங்களை இவர்கள் கையகப்படுத்தி, ஃபார் எக்ஸாம்பிள் எலெக்ஷன் கமிஷன் மற்றும் நீதித்துறை போன்ற இடங்களில் இவர்கள் ஆதிக்கம் அதிகமானதால் எதிர்க்கப்பட்டது. முதலில் அதிருப்தி தெரிவிக்கப்பட்டது, அதுக்கப்புறம் எதிர்க்கப்பட்டது. ஸோ உங்களுக்கு வந்து சாதாரணமாக வெறும் உண்மையிலே வந்து இந்த மத ரீதியாக பார்த்திருந்தால் இந்தியாவில் இன்றும் 80% இந்துக்கள் தான். அந்த மத ரீதியான அரசியல் வந்து எடுபடவில்லை என்பதுதான் இந்த தேர்தல நமக்கு தெரிய வருது. எல்லாரும் வந்து புரிந்து கொண்டார்கள். வெறும் மதத்தை வைத்து ஒன்று சேர்த்து அது வந்து நாட்டுக்கு நல்லதை செய்திருந்தால் எல்லாருமே வந்து பக்கபலமா நின்றிருப்பார்கள். அப்படி செய்யவர்களுக்கென்று ஒரு தனி அஜெண்டா, அதாவது கிட்டத்தட்ட RSS கூடாரம் என்பது ஒரு என்ன சொல்றது, ஒரு பார்ப்பன சிந்தனை ஒரு கழகம். அது வந்து 100 வருஷம் கஷ்டப்பட்டு அவங்க காத்து இன்னைக்கு வந்து அதை ஒரு இடத்துக்கு கொண்டாந்துருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது 2 OBC சேர்ந்தவர்கள் அதை வந்து கிட்டத்தட்ட கடத்தி கொண்டு சென்று விட்டார்கள். அப்படித்தான் RSS நிலைமை இன்று. அப்படி இருந்த RSS கூட ஒரு இடத்தில் வந்து யோசிக்க ஆரம்பித்தது. அதாவது அட்லீஸ்ட் இந்த எலெக்ஷன்ல நம்ம வேற ஒருவரை பிரதமரை
கண்டிப்பாக அவங்க ஆளு ஒருத்தர் வேணும். அது நடக்கவில்லை. So, அவங்க வந்து அட்லீஸ்ட் ஒரு 1 இயர் கழிச்சு மோடியை மாற்றலாம் என்று நினைக்கிறார்கள். அதுவும் நடக்காது என்றுதான் தெரிகிறது. சரி. அவர்கள் இருக்கும் ஒரு என்ன சொல்றது உக்ரத்தை பார்த்தா இந்த தடவை அடுத்த 5 ஆண்டும் நாங்களே ஆட்சி செய்வோம் அப்படின்னு தான் அவங்க இருக்காங்க. So, இதெல்லாம் பார்க்கும் பொழுது அதன் பின்னடைவு தான் இந்த தேர்தல். பட் இருந்தும் நான் சொன்ன மாதிரியே மைனாரிட்டி ஆட்சியாக அவர்கள் வந்து இன்னைக்கு களத்தில் இறங்கி இருக்கிறார்கள். ஓகே ஓகே ஓகே. ராஜசேகர் சார் வணக்கம். ஒரு 230 233 மொத்தமே வந்து இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய ஆதரவு வெற்றி பெற்ற எம்பிக்களுடைய எண்ணிக்கை. அதுக்கு மத்தியில் இந்த கூட்டம் நடந்து கொண்டிருக்கும் போதே, இந்த கூட்டம் நடப்பதற்கு முன்பாகவே என்டிஏ கூட்டணியினுடைய கூட்டம் நடந்து முடிந்து பாராளுமன்றத்தினுடைய குழு தலைவராக ஒருமனதாக அனானிமஸ்லி வந்து திரு மோடி வந்து அறிவிக்கப்பட்டு விட்டார். இதுக்கு மத்தியில் இவங்களுடைய ஒரு கூட்டம் நடந்துட்டு இருக்குது. பொதுவாக இந்த மாதிரி ஒரு தொங்கு கூட்டணி ஆட்சி அமையக்கூடிய நேரங்களில் எதிர்பார்க்கக்கூடிய, பொதுவாகவே எல்லாரும் எதிர்பார்க்கிற மாதிரியான திருப்பங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கா? இல்ல மோடி பிரதமராக 8ஆம் தேதி பதவி ஏற்றுவாரா? முதலாவதாக சத்தியம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம கூட இருக்க எல்லாருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். யுனானிமஸா மோடியை வந்து என்டிஏ கூட்டத்துல தேர்ந்தெடுத்திருக்காங்க. அவர் தான் பிரதமர் வேட்பாளர் என்று அறிவிப்பும் வந்து விட்டது. ஆகையால் பதவி ஏற்க இருக்கும் இந்திய நாட்டின் பிரதமராக நரேந்திர மோடி அவர்களுக்கு வாழ்த்துக்கள். சரி. ஆனா நீங்க ஒரு விஷயம் நல்லா கவனிக்கணும். 450 சீட்டுக்கு மேல பாஜக தேர்தலில் போட்டியிட்டாங்க. 250 சீட்டுக்குள்ள காங்கிரஸ் போட்டியிட்டது. 450 சீட்டுக்கு மேல போட்டியிட்ட பாஜக 230 தொகுதி ஜெயிச்சிச்சு. 250 சீட்டுக்கு உள்ள போட்டியிட்ட காங்கிரஸ் 100 சீட்டு ஜெயிச்சது. சோ இது வந்து ஒரு கிராஸ் டிஃபரன்ஸ். எல்லாரும் வந்து கம்பேர் பண்றாங்க. யாருன்னா இந்த வலதுசாரியும் இந்த பாஜக எடுபடிகள் இந்த சோசியல் மீடியால இருக்க இந்த ஹயர்டு அந்த சைபர் புல்லிஸ்ன்னு சொல்லுவாங்க. முரளிக்கு தெரியாது. நான் முரளி அடிக்கடி சண்டை போட்டு நான் அதை பார்ப்பேன் சிரிச்சுட்டு. பாதிக்கல. அதாவது இந்த பாஜக நினைக்கிறாங்கன்னா சமூக வலைதளத்தில் எல்லாரையும் கேவலமா பேசி மிரட்டிட்டா இவங்க ஆட்சியில் இருந்தாலும் ஜனநாயகம் என்பது, மக்கள் ஜனநாயகம் வந்து ஒரு யூனிக்கான விஷயங்க. இந்திய திருநாடே வந்து கொண்டாடக்கூடிய விஷயம். நம்ம வந்து வெள்ளக்காரனை எதிர்த்து போராடி சுதந்திரத்தை பெற்ற இந்த நாடு இன்றைக்கு ஒரு குறிப்பிட்ட கும்பல் கிட்ட போய் மாட்டிக்கிச்சுன்றது மக்கள் புரிஞ்சுட்டாங்க. சரி. அதனாலதான் அயோத்தியால ராமர், நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா, ராமர் கோயில் கட்டி ராமருக்கே வந்து என்னென்ன செஞ்சாங்க தெரியும். நான் வந்து ஐ எம் நாட் அ பயாலஜிக்கல் சைல்டு அப்படின்னு சொல்லி, நான் வந்து உலக பிரகாம பிறந்த குழந்தை இல்லைன்னு பாரத பிரதமர் பேசுறாரு, பிரதமரா பேசுறாரு. என்னை பொறுத்தவரை ராமரே உயிரோடு இறங்கி வந்து அயோத்தியாவில் ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாய பொது தொகுதியில ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை அவதேஷ் அப்படின்றவரை வெற்றி பெற வச்சாரு என்பது எவ்வளவு பேருக்கு தெரியும். எனக்கு வந்து உண்மையா சொல்றேன், எங்க தாத்தா, அதாவது கொள்ளு தாத்தா, எங்க அம்மாவோட ஒரு 4 ஜெனரேஷன் ராமலிங்க பிள்ளைன்னு சொல்லுவாங்க. கொள்ளு தாத்தா அவர் தஞ்சாவூர் கோயில்ல பூஜாரின்னு சொல்லுவாங்க. ஆனா இப்ப ராமர் மேல எனக்கு ஒரு காதலே வந்துச்சுங்க இந்த அயோத்தியால வந்து வெற்றி பெற்றது. ஏன்னா இவங்க பண்ண அந்த அராஜகம் அட்டகாசத்துக்கு ஒரு எல்லையா இல்லைங்க. இந்திய மக்கள் வந்து அதாவது சைலண்டா அவங்க வந்து அவங்களுடைய புரட்சிய ஒரு அப்படியே மக்களுக்கு வந்து உலகம் ஃபுல்லா காமிச்சிருக்காங்க. மௌன புரட்சி இது. இந்த தேர்தல் முடிவுகள் நீங்க நல்லா பாத்தீங்கன்னா, நான் வந்து என்னோட ட்விட்டர்லயும் போட்டிருந்தேன், யார் ஆட்சி செய்தாலும் இட் வில் பி a weak government and a strong opposition. அதான் இன்னைக்கு நடக்குது. பாஜக வந்து இன்னைக்கு மைனாரிட்டி பாஜக அரசா இருந்து 10 to 15 கேபினெட் மினிஸ்டர்ஸ், ஸ்பீக்கர் எல்லாம் தெலுங்கு தேசம் சந்திரபாபு நாயுடு அவர்களுக்கும் நிதிஷ்குமார் அவர்களுக்கும் போக போகுது. அதாவது நான் உங்க சேனல்ல தான் பார்த்தேன், முன்னாள் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரம் பேசும்போது மோடி வந்து அவருக்கு வந்து இந்த ஈக்குவலா யாரையுமே ட்ரீட் பண்ணி பழக்கமே கிடையாது. நீங்க அவருடைய
ஹிஸ்டரி எடுத்துக்கிட்டீங்கன்னா முதலமைச்சராக இருக்கும்போது சரி, இந்த 10 ஆண்டுகளா ஈவன் ஒரு எல்லா மீம்ஸ்லாம் வரும், யாராவது நடுவில் கேமரா முன்னாடி தள்ளி விட்டுருவாரு அப்படின்னு. ஏன்னா அவரால் அதை கூட டைஜஸ்ட் பண்ண டாலரேட். ஆனா எப்படி இந்த கூட்டணி என்னுடைய நான் வந்து ஜோஷ்கிக்காரன் கிடையாது, என் மனசுல படுது ஒரு இன்ட்யூஷன். 6 மாசம் டு 1 வருஷம் தான் இந்த ஆட்சியை தாங்கும்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா இது என்னோட விஷ் கிடையாது. ஏன்னா இவ்வளவு செலவு பண்ணி மக்கள் வரி பணத்துல ஒரு தேர்தல் நடத்துறாங்க. ஆனா மோடியோட ட்ராக் ரெக்கார்டு, அமித்ஷாவோட ட்ராக் ரெக்கார்டை பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் உங்க கூட கை கோப்பாங்க, அப்புறம் உங்க கிட்ட இருக்க மொத்த பேரையும் இழுத்துருவாங்க, உங்களை போட்டு கசாப் கடைக்கார மாதிரி போட்டு தள்ளிடுவாங்க. இதுதான் ஜம்மு காஷ்மீர்ல நடந்துச்சு, இதுதான் பீகார்ல நடந்துச்சு, இதுதான் கோவால நடந்துச்சு, இதுதான் மகாராஷ்டிரா நடந்துச்சு. நீங்க எல்லா மாநிலத்திலும் பாத்தீங்கன்னா முதல் போய் அவங்க கூட அப்படியே நண்பர்களா பழகிறது, அப்படியே அவங்க கூட இருக்க மொத்தத்தையும் இழுத்து அந்த கட்சியை கபலீகரம் பண்றது. இதுதான் அதிமுக தமிழ்நாட்டில் நடக்குது. இதுக்கு மேலே தமிழ்நாட்டில் எனக்கு என்ன ரொம்ப வருத்தம்னா, திமுக அரசு மீதும் திமுக கட்சி மீதும் ஒரு 1.5 லட்சம் போலீஸ் அதிகாரிகள் இருக்காங்க. அதுல 500 பேர் ஐபிஎஸ் ஆபீசர்ஸ். இந்த மாதிரி ஒரு ரோபஸ்ட் கவர்மெண்ட் நடத்துற 500 ஐபிஎஸ் ஆபீசர்ஸ் உங்ககிட்ட இருக்காங்க. ஒரு சாதாரண கடைநிலை எஸ்பி ரேங்க் உள்ள ஒரு போலீஸ் அதிகாரிய அவங்க தலைவரா போட்டு உங்களை வந்து 3 வருஷம் லிட்டரலா took you for ransom கரெக்டா டீல் பண்ணாதனால இன்னைக்கு பாஜகவுக்கு வந்து 10% ஓட்டை உருவாக்கி கொடுத்து திமுக மக்கள்லாம் கிடையாது. சரி, தமிழ்நாட்டு மக்கள்லாம் வாக்களிக்கல. ஓகே, இவங்க எதற்காக அந்த ஒரு போலீஸ்காரருக்கு எதுக்கு பயந்தாங்கன்னு தெரியல திமுக. சரி, இவங்க அவங்க கரெக்டா அந்த நேரத்துல அவர் சொல்ற குற்றச்சாட்டுல பதிலடி கொடுத்திருந்தால் மக்கள் மன்றத்துல தெரிஞ்சிருக்கும். சரி, இதெல்லாம் அமைதி காத்த உடனே இவங்க செஞ்சிருப்பாங்கன்னு சொல்லி இன்னைக்கு பாஜக தமிழ்நாட்டுல 10% வர்றதுக்கு காரணமே திமுக தான், பாஜக கிடையாது, தமிழ்நாட்டு மக்கள் கிடையாது. அதான் எனக்கு வருத்தம். ஓகே, வருத்தத்தோடு பதிவு பண்றேன் உங்க சேனல்ல. ஓகே சார், ஓகே ஓகே பேசலாம். மதிவாணன் இணைப்புல இருக்கீங்களா? நான் பேசுறது கேக்குதா? கேக்குது, சொல்லுங்க. மதிவாணன், நாடும் நம்ம 40 நமதே, நாடும் நமதே. நீங்க 40 உங்களுதாயிருச்சே, நாடு உங்களுதாகுமா? கூட்டம்லாம் போட்டுருக்காங்க, தலைவர் போனது உங்க தலைவர் போனதெல்லாம் கொண்டாடிட்டு இருக்கிறீங்க. நாடு வந்து எங்களுதா இல்லாம நம்மள்தான் இருக்கணும்னு நாங்க ஆசைப்படுறோம். அதுதான் சரி. அதாவது வந்து அண்ணன் சொன்ன மாதிரி வந்து இந்த நாடு வந்து மோடிக்கு அமித்ஷாக்கான நாடா இருக்கக்கூடாதுன்றதுதான் எங்களுடைய நோக்கம். மக்களோட முடிவும் அதுதான் இருந்திருக்கு. சரி, தெளிவா ஒரு விஷயத்த நீங்க இந்த தேர்தல் ஆரம்பிச்சதுல இருந்து மோடியோட பேசுனது, அமித்ஷா பேசுனது எல்லாமே நீங்க பாத்தீங்கன்னா அவங்க முழுக்க கோடி மீடியா வச்சு, இடியை வச்சு, சிபிஐ வச்சு, இன்கம் டாக்ஸ் வச்சுதான் இந்த தேர்தலை சந்திச்சாங்க. சரி, அப்படி இருந்தோம் இன்னைக்கு வந்து பெரும்பான்மை அவங்களுக்கு கிடைக்கல. அண்ணன் சொன்ன மாதிரி வந்து எந்த ராமர் பேரை சொல்லி பெரிய சாதனையா பேசினாங்களோ இன்னைக்கு அந்த ராமர் கைவிட்டுட்டாரு. கர்நாடகா தேர்தல் அப்போ ஆஞ்சநேயர் கைவிட்டாரு, இன்னைக்கு வந்து ராமரும் கைவிட்டுட்டாரு. உத்தரப்பிரதேசம் தான் பெருசா நம்பினாங்க, உத்தரப்பிரதேசம் இன்னைக்கு வந்து முழுசா அவங்கள புறக்கணிச்சிடுச்சு. சரி, நீங்க தமிழ்நாட்டுல கடைக்கோடியில இருந்து காஷ்மீர்ல இருக்கிற வரைக்கும் எல்லாருக்குமே வந்து வலி ஒண்ணுதான், வேதனை ஒண்ணுதான். விலைவாசி உயர்வா இருந்தாருட்டோம், வேலையில்லா திட்டம், எல்லாத்துக்குமே வந்து மோடி பண்ண நிர்வாக சீர்கேடுதான். இன்னைக்கு வந்து பல லட்சம் கோடி கார்பரேட் நண்பர்களுக்கு வாரி கொடுத்தாரு, ஏழைகளுக்கு கொடுக்கறத பத்தி அவர் என்னைக்குமே சிந்திக்கல. 22 பணக்காரர்களுக்காக ஆட்சி நடத்தினார் கடந்த 10 வருஷமா. இன்னைக்கு யாரு வீட்டு வாசல்லையே போய் நின்னு எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கன்ற கெஞ்சற இடத்துக்கு இன்னைக்கு பிஜேபி வந்திருக்கு. அதுதான் ஜனநாயகம், அதுதான் இந்தியா கூட்டணியோட மிகப்பெரிய வெற்றி. நீங்க இன்னைக்கு வந்து நிதிஷ்குமார் சொல்றதை அவர் கேட்கணும், அந்த பக்கம் சந்திரபாபு நாயுடு சொல்றதை கேட்கணும். நிதிஷ்குமார் சொன்னவன நிதிஷ்குமாரை பத்தி இந்தியாவில இருக்க எல்லாருக்குமே தெரியும். அவர் நிதிஷ்குமார் கிடையாது, பல்டி குமார் அவரு. அப்ப எப்போ அவர் பல்டி அடிப்பாருன்னே தெரியாது. அதனால அந்த பல்டி குமாரை நம்பி இன்னைக்கு இவங்க கூட்டணியில இருக்காங்க. நீ இவங்களை பொறுத்த வரைக்கும் என்னன்னா நிரந்தரமா இருக்காது இது. இந்த இந்தியா கூட்டணி வந்து எடுத்து வச்ச ஒவ்வொரு விஷயங்களும் வந்து மக்கள் ஏத்துக்கிட்டாங்க. சரி, அதனாலதான் வந்து ஒரு அளவுக்கு எல்லை மீறி பேசினாரு மோடி அவர்கள். வந்து ராகுல் காந்தியோட வயசு அளவுக்கு தான் காங்கிரஸ் ஜெயிக்கும்லாம் பேசினார் அவர். ஓகே, ஆனா இன்னைக்கு வந்து
99 தொகுதிக்கு மேல காங்கிரஸ் மட்டும் தனிப்பட்டியா ஜெயிச்சிருக்கு. இன்னைக்கு இந்தியா கூட்டணி 233 தொகுதிக்கு மேல ஜெயிச்சிருக்கு. இதுவே வந்து எதிர்கட்சியே இல்லாம இருந்தது இல்ல கடந்த 10 வருஷமா. இன்னைக்கு வந்து எல்லா வகையிலையும் வந்து மோடிக்கு வந்து இந்தியா கூட்டணியும் அழுத்தம் கொடுப்பாங்க, கூட இருக்கிற நிதிஷ்குமாரும் சந்திரபாபு நாயுடுமே அழுத்தம் கொடுப்பாங்க. அவங்களால இவங்க நினைச்ச மாதிரியான ஒரு ஆட்சியை இந்த அடுத்த காலகட்டங்களில் நடத்த முடியாது. என்னை பொறுத்த வரைக்கும் என்னன்னா முழுசா 5 வருஷம் மோடி ஆட்சியில இருக்க மாட்டார். அதுதான் என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு தோணுது. ஏன்னா அவர் ஏதோ ஒரு வகையில வந்துட்டாரு, அழுத்தத்தோட அவர் ஆட்சி பண்ணது கிடையாது. அவரோட நிர்வாக திறமை நிர்வாகத்துடைய ஸ்டைல் வேற மாதிரி இருக்கும் அவருக்கும் அமித்ஷாவுக்கும். அண்ணன் சொன்னார் இல்ல, பீகார்ல போயிட்டு நிதிஷ்குமார் அழிச்சிடணும், மகாராஷ்டிராவுக்கு போயிட்டு சிவசேனாவை அழிச்சிடணும், தமிழ்நாட்டுல வந்து அதிமுகவை அழிச்சிடணும், இப்படி எல்லா மாநில கட்சிகளையும் அழிச்சுதான் பிஜேபி வளர்ந்தது தவிர தன்னுடைய கொள்கையை சொல்லியோ சித்தாந்தத்தை சொல்லியோ அவங்க வளரல. மாநிலங்கள்ல முழுசா மாநில கட்சியை வந்து விழுங்கி மாநில உரிமைகளை விழுங்கி எல்லாத்தையும் விழுங்கினதுக்கு அப்புறம் தான் வந்து அவங்க இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. மக்கள் தெளிவான ஒரு முடிவு தான். சில மாநிலங்கள்ல வந்து இன்னைக்கும் அப்படியே இருக்கு, அந்த மத்திய பிரதேசம் குஜராத் மாதிரியான மாநிலங்கள்ல. மற்றபடி வந்து ஒட்டுமொத்த இந்தியாவிலேயே வந்து அவங்களை புறக்கணிச்சிருக்காங்கன்றதுதான் யதார்த்தமான உண்மை. அதை அவங்க உணரணும். இனிமேலாவது மக்களுக்கான ஆட்சியை கொடுக்கணும். அப்படி இல்லைன்னா இந்தியா கூட்டணி வந்து மிகப்பெரிய எதிர்ப்பு தெரிவிக்கும் மோடிக்கும் அமித்ஷாவுக்கும். மூன்றாவது முறையாக 8ஆம் தேதி பதவியேற்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப பிரகாசமாக இருக்கிறது. பதவி ஏற்கவும் கூடும். ஏன்னா குடியரசுத் தலைவரும் அவர் தான் அழைப்பதற்கான சட்டப்படி அதுதான் முதல் உரிமை அவருக்கு தான் கொடுத்தாக்கணும். ஆனால் எல்லாரும் எதிர்பார்க்குறாங்கல்ல இந்த ஆட்சி தொடர்ந்து போகாது அப்படிங்கிற மாதிரி. அப்படியான வாய்ப்பு அமையுமா? இல்லை, இதில் என்ன கேட்டிங்கன்னா, கடந்த அதாவது சத்தியம் தொலைக்காட்சி நிறுவனத்திற்கு, அதனுடைய நெறியாளருக்கு, தொழில்நுட்ப கலைஞர்களுக்கு, என்னுடைய சக பங்கேற்பாளர்களுக்கு எல்லோருக்கும் முதல் வணக்கம். இதில் என்னென்னு கேட்டிங்கன்னா, 18வது நாடாளுமன்ற தேர்தல் தொடங்கிய நேரங்களில் மிகப்பெரிய எதிர்பார்ப்புகள் இருந்தது. மிகப்பெரிய எதிர்பார்ப்புகள்னா ஒரு 300 கடந்த 2014 282 இடம் பாரதிய ஜனதா மட்டும் ஜெயிச்சது. 2019 303 இடம் ஜெயிச்சது. இப்போ 2024 அதை விட அதிக எண்ணிக்கையில் பாரதிய ஜனதா கிட்ட மட்டுமே அதிக எண்ணிக்கையில் ஜெயிக்கும்னு சொல்லி நாங்கள் எதிர்பார்த்தது, எங்கள் பாரதிய ஜனதா கட்சி எதிர்பார்த்ததில் நியாயம் இருக்கிறது, எதிர்பார்த்தது உண்மை. அது கிடைக்கல. ஜனநாயகத்தில் வாக்காளர் பெருமக்களுடைய அதான் அதிகமாக வாக்காளர் பெருமக்கள் தான் பெரிய ஆட்கள். ஆனால் சில இடங்களில் தவறவிட்ட வாய்ப்பை சில இடங்களில் கிடைச்சிருக்கு. ஒரு உதாரணத்துக்கு ஒன்று சொன்னீங்கன்னா, உத்தரப்பிரதேசத்தில் ஒரு 40 இடங்களை இழந்திருக்கும். அதே நேரத்தில் ஒரிசாவில் ஆட்சியை பிடிச்சிருக்கும். ஒரிசாவில் ஒரு 25 வருஷம் ஆட்சி அதிகாரத்தில் இருந்த நவீன் பட்நாயக் வந்து அவர் ஆட்சியிலிருந்து வெளியே போயிருக்காரு. பாரதிய ஜனதா ஆட்சிக்கு வந்திருக்கு. அதே போல் பக்கத்தில் இருக்கிற ஆந்திராவில் தெலுங்கு தேசத்தோட கூட்டணி சேர்ந்து ஒரு ஆட்சி, தெலுங்கு தேசம் ஆட்சி அமைப்பதற்கு, சந்திரபாபு நாயுடு ஆட்சி அமைப்பதற்கு பாரதிய ஜனதாவும் கூட்டணியில் இருந்து ஒத்துழைப்பு கொடுத்துருக்கிறது. அதே போலவே பக்கத்தில் இருக்கிற தெலுங்கானாவில் பார்த்தீங்கன்னா முதல்ல 4 இடமா இருந்தது, இன்னைக்கு 8 இடம் ஜெயிச்சிருக்கு. கேரளாவில் இதுவரைக்கும் இல்லாத அளவில் கணக்க தொடங்கி இருக்கு. ஒரே ஒரு இடம் திருச்சூர் தொகுதியில் அவர் சுரேஷ் கோபி ஜெயிச்சிருக்காரு. தமிழ்நாட்டில் 11.24 அதாவது ஏறக்குறைய ஒரு 11.5% வாக்குகளை பாரதிய ஜனதா கட்சி பெற்றிருக்கிறது. அதில் மிகவும் ரொம்ப கவனமாக கவனிக்க வேண்டியது என்னன்னா, பாரதிய ஜனதா கட்சி தலைமையில் கூட்டணி, பாரதிய ஜனதா கட்சி மட்டுமே 23 இடங்கள்ல தாமரை சின்னத்தில் 19 இடத்துல பாரதிய ஜனதாவும் 4 பேர் தாமரை சின்னத்திலையும் போட்டிட்டாங்க. மொத்தம் 23 இடம். 10 இடத்துல பாட்டாளி மக்கள் கட்சி. ஆனால் இவ்வளவு குறைந்த 23 இடங்கள்ல போட்டியிட்டு 11.24% வாக்குகள் பெற்றிருக்கிறது வந்து மிகப்பெரிய வெற்றி. அதில் தொடக்கத்திலே இருந்த பாரதிய ஜனதா கட்சி என்ன நினைச்சாங்கன்னு கேட்டீங்கன்னா, தெற்க கணக்கை தொடங்கி விடலாம் என்று நினைத்தார்கள். அதில் தமிழ்நாட்டில் குறிப்பாக தமிழக பாரதிய ஜனதா கட்சியோட தலைவர் அண்ணன் அண்ணாமலை அவர்கள் கோவையில் ஜெயிப்பாங்கன்னு கூட நினைச்சோம். ஆனால் ஜெயிக்க முடியலை. 4.5 லட்சம் ஓட்டு வாங்கியிருக்காங்க. அந்த 4.5 லட்சம் வாக்குகள்ங்கிறது 2வது இடம். 4.5 லட்சம் வாக்குகள் வெற்றி பெற்றவருக்கு இவருக்கு இடையில ஏறக்குறைய ஒரு 96
1000 ஓட்டுகள் தான் வித்தியாசம். 1 லட்சத்துக்கு மேல. ஆமா, இருக்கட்டும். அதுல 11 தொகுதிகளில் 39 தொகுதிகளில் 11 தொகுதிகளில் 2வது இடம். 3,90,000 ஓட்டு, 3,60,000 வாக்குகள். இப்படி 2வது இடத்துல அதிமுக, திமுக, அதிமுக, திராவிட இயக்கம், திராவிட மண்ணுலாம் சொல்லிக்கிட்டு இருந்த இதுல பாரதிய ஜனதா கட்சி 11 இடங்கள்ல 2வது இடத்துக்கு வந்திருக்காங்கன்னு சொன்னா இது மிகப்பெரிய வெற்றி. தமிழக வாக்காளர் பெருமக்கள் மத்தியில பாரதிய ஜனதாவின் மீது ஒரு நல்ல எண்ணம் வளர்ந்து கொண்டிருக்கிறதுங்கிறது தான் அதனுடைய அடையாளம். சரி, இன்னொரு கோணத்தில் பார்த்தீங்கன்னா இவங்க சொல்ற மாதிரி 230 இடம் இந்தியா கூட்டணி ஜெயிச்சிருக்கு. அதுலயும் கூட நீங்க என்ன பார்த்தீங்கன்னா 240 இடங்கள் பாரதிய ஜனதா கட்சி மட்டும் ஜெயிச்சிருக்கு. பாரதிய ஜனதா கட்சி மட்டும். பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தான் 3வது முறையும் இந்தியாவினுடைய தலைமை அமைச்சர் சொல்லி தேர்தலுக்கு முன்பே அறிவிக்கப்பட்டு அவருடைய தலைமையில் தான் ஆட்சி அமையும் சொல்லி தேர்தலுக்கு முன்பு அவரையே பிரதமர் வேட்பாளராக முகமும் முகவரியுமாக அவரை அடையாளப்படுத்தி தேர்தலை சந்திச்சு 240 இடங்கள்ல ஜெயிச்சிருக்கோம்னு சொன்னா அது மிகப்பெரிய வெற்றி. 272க்கு குறைஞ்சிருக்கோம். அதாவது அந்த மேஜிக் நம்பர்னு சொல்லக்கூடிய ஆட்சி அமைப்பதற்கு தேவையான பெரும்பான்மைக்கு தேவையான இடங்கள்ல 32 இடம் குறைஞ்சிருக்க தவிர அதே நேரத்தில் 240 இடங்களை பாரதிய ஜனதா கட்சி மட்டும் ஜெயிச்சிருக்கு. அது சாதாரணமான விஷயம் கிடையாது. நண்பர் மதிவாணனும் அண்ணன் ராஜசேகர் ரொம்ப வேகமா சொன்னாங்க. அதுல என்ன விஷயம்னா காங்கிரஸ் கட்சி 99 இடத்துல தான் ஜெயிச்சிருக்காங்க. கடந்த காலங்களில் 52 இடம் ஜெயிச்சாங்க. இப்போ 40 இடங்களுக்கு மேல கூட ஜெயிச்சிருக்காங்க. அவ்வளவுதான். இப்போ அவங்க அதிகாரபூர்வமான எதிர்கட்சியா காங்கிரஸ் கட்சி வரும். எங்களுக்கு மத்திய பிரதேச, உத்தரப்பிரதேசத்திலையும் வெஸ்ட் பெங்கால் போன்ற இடங்கள்ல, மகாராஷ்டிரா போன்ற இடங்கள்ல எண்ணிக்கை கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. அது தெற்கு சீமையில கணக்கை தொடங்கியிருக்கு. கர்நாடகத்தில் எண்ணிக்கை கூடி இருக்கு. கர்நாடகத்தில் 21 இடம் ஜெயிச்சிருக்கு. சாதாரண விஷயம் கிடையாது. இப்போ இந்தியா தேசிய ஜனநாயக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் 293 இடங்கள்ல ஜெயிச்சிருக்கோம். 293 இடங்கள்ல. இதுல நிதிஷ்குமார், பல்டிகுமார் அப்படிலாம் சொல்லி அவர் நண்பர் மதிவானன் சொன்னாரு. என்னை பொறுத்தவரையிலும் இந்த இந்தியா கூட்டணியை கட்டமைப்பதற்கான சுழியை, தொடக்க புள்ளியை வைத்தவர் யாருன்னா நிதிஷ்குமார். அந்த நிதிஷ்குமார் தான் முதல்ல இந்தியா கூட்டணின்னு ஒரு கூட்டணி அமைப்போம் அப்படின்னு சொல்லி அவர் இவங்க எல்லாரையும் ஒருங்கிணைக்கிறதுக்கான முயற்சியை பண்ணி பார்த்தாரு. இதில் இந்த பீகாரில், பம்பாயில், பீகாரில் இப்படி 2-3 கூட்டங்கள்லாம் நடத்தி பார்த்தாரு. இவங்க வெவ்வேறு சிந்தனையில் இருக்கிறார்கள், இவர்களை ஒன்றிணைப்பது கடினம் என்பதால் அவர் அந்த முயற்சியிலிருந்து விட்டுட்டு வேற வழி இல்லாம பாரதிய ஜனதாவோடு கூட்டணி சேர்ந்தார். காலையில் ராஜினாமா பண்ணாரு. எது ஆர்ஜேடியில் இருந்து, லல்லு பிரசாத் யாதவனுடைய கட்சியில இருந்து கட்சியோட கூட்டணியை முறிச்சிட்டு பாரதிய ஜனதாவோடு கூட்டணி சேர்ந்து மாலையிலேயே பிரதமர் ஆனார். அவர் மிகவும் நெருக்கடியான நேரத்தில் தோள் கொடுத்து துணை நின்ற பாரதிய ஜனதாவோடு இன்றைக்கு அவர் கூட்டணியிலே இருக்காரு. இன்னும் ஒரு முக்கியமான விஷயம், தேர்தல் முடிவுகள்லாம் வந்த பிறகு இவங்கெல்லாம் பாரதிய ஜனதா ஆட்சி அமைக்க முடியாது, மைனாரிட்டி ஆட்சி அப்படி இப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு சந்திரபாபு நாயுடு அவர்கள் தெலுங்கு தேசம் கட்சியோட 16 எம்பிக்கள், மரியாதைக்குரிய நிதிஷ்குமாருடைய 12 எம்பிக்கள் வச்சிருக்க கட்சி, அவங்க 2 பேர் தான் பெரிய கட்சி. சிவசேனா ஷிண்டே கட்சி அவங்ககிட்ட 7 இருக்கு. அவர் ராம்விலாஸ் பாஸ்வானுடைய மகன் சிராக் பாஸ்வான் அவர் 5 எண்ணிக்கை வச்சிருக்காரு. இப்படி மதிக்க தகுந்த எண்ணிக்கையில் இருக்கிறவங்க எல்லாருமே நாங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியில் தான் இருப்போம், எந்த மாறுபாடும் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. நீங்களே குறிப்பிட்ட மாதிரி கொஞ்ச நேரத்துக்கு முன்னால அறிவிப்பு வந்துருச்சு. அது போட்டியின்றி நாடாளுமன்ற குழு தலைவராக, பிரதமராக அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு. 8ஆம் தேதி அவர் பதவி ஏற்கிறார் என்கிற செய்தி வந்துகிட்டு இருக்கு. அதனால இவங்களுக்கு எந்த சிக்கலுமே கிடையாது. எதுக்காகன்னு கேட்டீங்கன்னா இந்தியா கூட்டணியுடைய மொத்த எண்ணிக்கையே நீங்க சொன்ன மாதிரி 230, 232 அல்லது 33. ஆனா தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய எண்ணிக்கை 292. அதுக்கு இதுக்கு எந்த பக்கத்திலேயே வர முடியாது. அதனால இது ஒரு விசித்திரமான தீர்ப்பு. ஆனால் இவர்கள் ஏற்றுக்கொண்டுதான் தீரணும். அதனால எந்த நிலையிலையும் இன்னொரு தகவலையும் சொல்லிடுறேன். 1962 பிறகு, பண்டித நேருவிற்கு பிறகு
மரியாதைக்குரிய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள்தான் தொடர்ந்து 3வது முறையும் இந்தியாவினுடைய பிரதமராக பதவியேற்க போகிறார் என்பது அது ஒரு சிறப்பு. அதுல ஒரே ஒரு எழுது மட்டும் சொல்றாங்க, முரளிதரன் அவங்க எல்லாம் சொன்னாங்க இது பிராமணர்கள் தொடங்கினாங்க 100 வருஷம் காத்தாங்கன்னு சொல்லி. இதெல்லாம் ஜாதியெல்லாம் ஒரு சிறுபான்மை பெரும்பான்மைங்கிற அந்த பிரிவினைகளை பேசுறதே நீங்க தான். பாரதிய ஜனதா கட்சியை ஒரு குறிப்பிட்ட மதத்துக்கு, அதாவது இந்து மதத்துக்கு ஆதரவான கட்சியாக இவர்கள் கட்டமைக்க முயற்சிக்கிறார்கள். அது உண்மை கிடையாது. இந்தியா அவர் சிரிக்கிறார் நீங்க சொல்ற இல்ல. இந்தியாவில் நேரு, அதாவது பண்டித நேரு அடல் பிகாரி வாஜ்பாய் ஏதோ பேசணும்னு பேசாதீங்க நீங்க. இல்லன்னா பிரச்சாரத்துல அவர் இல்ல. அவங்க என்ன நினைக்காங்கன்னு கேட்டீங்கன்னா பாரதிய ஜனதா கட்சியை இந்து மதத்துக்கு மட்டுமான கட்சியா நினைக்காங்க. அப்படி நினைக்காதீங்க. இல்ல, அது அவங்களே தானே பிரச்சாரத்துல சொன்னாங்க. 80 20 அவங்க பிரச்சாரத்துல இல்ல கிடையாது. நீங்க இன்னொரு விஷயம் கேட்டீங்கன்னா நல்லது, முத்தலாக் சட்டத்தை கொண்டு வந்ததே நல்லது. நாம பேசலாம், ஒரு சின்ன பிரேக் அப்புறம் பேசலாம். நேர்களே, ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் சத்தியம் சாத்தியமே தொடரும். The school was designed by a parent. Olive Tree Global School CBSE. Admissions open. Diadem designer dresses for weddings, family functions and birthday celebrations. Showrooms now at Nungambakkam near US Consulate and Anna Nagar near Thirumangalam Metro Station. What's the solution for the world-class education that gives life to your children? 50% of the human intelligence develop between 0 to 5 years. At Olive Tree International School, we provide world-class amenities with a minimum fee, world-class education, AC classrooms. Olive Tree International School. Contact 75500 10016. சத்தியம் சாத்தியம் தொடர்கிறது. ராஜசேகர் சார், இப்போ இந்தியா கூட்டணி கட்சி தலைவர்களுடைய கூட்டம் நடந்துட்டு இருக்குது. அதாவது ஒரு தேர்தல் நடந்தது, அந்த தேர்தலினுடைய முடிவுகள் அறிவிக்கப்பட்டிருக்கு அப்படின்ட்டு சம்பிரதாயமாக கூடி இவர்களுடைய கூட்டம் நடக்குது அப்படின்னு நம்ம நினைக்கலாமா? இல்லை இவர்களும் ஆட்சி அமைக்க முயற்சி செய்வதற்கான வாய்ப்புக்கு முயற்சிகளில் இவங்க ஈடுபடுவாங்க அப்படின்னு யூகிக்கலாமா? இல்ல, எனக்கு வந்த தகவல் பிரகாரம் இந்தியா கூட்டணி ஆட்சி அமைக்க முயற்சி எல்லாம் செய்யல. ஓகே, அவங்க வந்து தே ஆர் வெயிட்டிங் ஃபார் தி ரைட் ஆப்பர்ச்சுனிட்டி. ஏன்னா இப்போ வந்து மதிப்பிற்குரிய சந்திரபாபு நாயுடும் நிதிஷ்குமாரும் இணைந்து கூட்டணி ஆட்சி அமைய போவது ஓரளவுக்கு உறுதியாயிடுச்சு இன்று. ஓகே, ஸோ இந்த ஆட்சி வந்து எப்படி இவங்க வந்து கேபினெட்ல எந்தெந்த போர்ட்போலியோ கொடுக்க போறாங்க, இட் இஸ் ஒன்லி த பிகினிங். இது முடிவல்ல, ஆரம்பம் தான். ஓகே, இனிமேல் தான் ஸ்டார்ட் மியூசிக். என்ன நடக்க போகுதுன்னு நம்ம பார்க்க போறோம். ஓகே, மெயினா எனக்கு இந்த வந்த இந்த ட்விட்டர் இந்த சோசியல் மீடியால வந்த தகவல் வந்து ஹோம் மினிஸ்ட்ரி வேணும்னு சொல்றதா தகவல். அப்ப அமித்ஷா ஹோம் மினிஸ்டர் கிடையாது, ஓகே, ஃபைனான்ஸ் வேணும்னு சொல்றாங்க. ஓகே, சோ இந்த மாதிரி பவர்ஃபுல் போர்ட்போலியோஸ்ல பிரச்சனை வரலாம். ஓகே, சோ அதெல்லாம் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணி அவங்க உள்ளுக்குள்ள அரேஞ்ச்மெண்ட் பண்ணி முடிச்சிருவாங்க. சரி, ஆட்சி அமைச்சிருவாங்க, தொடரும். ஆனா எவ்வளவு காலம், எவ்வளவு மாதம், எவ்வளவு வாரம், எவ்வளவு வருடம் இந்த ஆட்சி தொடரும் என்பது அந்த ராமருக்கு தான் வெளிச்சம். ஓகே, அதாவது நீங்க சொல்றது என்ன அப்படின்னா, ஹோம் மினிஸ்ட்ரி ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி ரெண்டும் வாங்கிட்டாங்க அப்படின்னா அரசாங்கத்தால எந்த ஆட்டமும் ஆட முடியாது. இடி வச்சு வேலை செய்ய முடியாது, சிபிஐ வச்சு வேலை செய்ய முடியாது.
அதனால நீங்க வந்து கவனிச்சீங்கன்னா நீங்க வந்து சமூக வலைதளத்துல வாட்ஸ்அப் ட்விட்டர்லாம் சந்திரபாபு நாயுடு போன முறை ஒரு 5-6 ஆண்டு ஒரு 13 ஆண்டுக்கு முன்னாடி பேசின ஒரு வீடியோ வந்து வைரலா போயிட்டு இருக்குது. என்னன்னா இடி சிபிஐ இன்கம் டாக்ஸ் வந்து மிஸ்யூஸ் பண்ணி பாஜக வந்து மேக்ஸிமம் பண்ணிட்டாங்க, இதை அலோ பண்ணவே முடியாது அப்படின்னு டெல்லியில ஒரு போராட்டத்துல பேசுற வீடியோ வந்து வைரல் ஆகிட்டு இருக்குது. சரி, நீங்க அதை பாத்தீங்கன்னு தெரியல, நான் பார்த்தேன். அப்படி இருக்கும் பட்சத்துல நாயுடுவும் சரி நிதிஷ்குமாரும் சரி எல்லாருமே மோடி அமித்ஷானால பாதிக்கப்பட்டவர்கள், அதுல மாற்று கருத்தே இல்ல. ஓகே. ஆனா இட் இஸ் a coalition of compulsion. ஓகே. சந்தர்ப்பவாத ஒரு கூட்டணி தான் இது. ஓகே ஓகே ஓகே. இது எவ்வளவு நாள் தொடரும் என்பது அந்த ஆண்டவனுக்கு தான் வெளிச்சம். ஏன்னா நீங்க வந்து நிறைய விஷயத்துல கன்சென்சஸ் வராது. ஓகே. இவங்க வந்து அவங்க ஆந்திராக்கு ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் கேக்குறாங்க, பிஆருக்கு ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் கேக்குறாங்க, சபாநாயகர் கேக்குறாங்க, பவர்ஃபுல் போர்ட்ஃபோலியோஸ் ஃபைனான்ஸ், ஹோம், டிஃபென்ஸ், நேஷனல் ஹைவேஸ், ரோட்வேஸ் எல்லாம் கேக்குறாங்க. சோ இதெல்லாம் பார்க்கும்போது பிரைம் மினிஸ்டர் மோடி அவரை சார்ந்தவர்களுக்கு வேணா ட்ரைபல் வெல்ஃபேர், சோசியல் வெல்ஃபேர், விமன் எம்பவர்மெண்ட், அப்புறமா நதிநீர் இணைப்பு, இந்த மாதிரி போர்ட்ஃபோலியோஸ் மிச்சம் அவர் பேசி முடிச்சிட்டோம். சரி, அப்படிதான் இருக்கும்னு நினைக்கிறேன். இதெல்லாம் வந்து நீங்க சோசியல் மீடியால வர தகவலை வச்சு சொல்றேன். ஓகே ஓகே. நீ பக்கத்துல இருந்து பாத்தியான்னு அவர் கேட்டாருன்னா என்கிட்ட இதெல்லாம் வந்து இந்த பிரச்சனைகளா இருக்குது, அவ்வளவு ஈஸியா செட்டில் ஆகி இது நடந்துரும் சொல்ல முடியாது. ஓகே ஓகே ஓகே. டெஃபினட்டா நரேந்திர மோடி அவர்கள் பாரத பிரதமரா பதவி ஏற்பார், அதுல மாற்று கருத்துல இப்ப போற போக்கு பார்த்தா. மற்ற பவர்ஃபுல் போர்ட்ஃபோலியோ கூட்டணி கட்சிகள் கிட்ட இருக்கும். ஓகே. ஏன்னா அவங்களாலதான் இந்த ஆட்சியே அமையுது. இது ஒரு மைனாரிட்டி பாஜக அரசு. மக்கள் வந்து பாருங்க, மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு என்பார்கள். அதுல டான்ஸ் ஆஃப் டெமோக்ரஸின்னு சொல்லலாம். இது அதாவது ஜனநாயகத்தின் வந்து திருவிழால மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்றது அவங்க மனச வந்து வெளிப்படுத்திட்டாங்க. ஓகே ஓகே. இதுக்கு மேல அதாவது எனக்கு என்னன்னா ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி முடிச்சிடுறேன். எனக்கு இந்த சினிமால வந்த பாட்டு தான், ஆடிய ஆட்டம் என்ன கொஞ்சமா நஞ்சமா ஆட்டம் எல்லாரும் ஆடினாங்க 10 ஆண்டு. மக்கள் கொதிச்சு போயிட்டாங்க. யூபி மக்களுங்க, யூபியில வந்து 80 தொகுதி நாங்க தான் வருவோம், சார்சோ பார் அப்படின்னு என்ன பேச்சு, ஐயோ. ஆனா அந்த அந்த விஷயம் அடங்கி போச்சு. அந்த 40 இடம் ஜெயிச்சிருக்காங்க. 40 இடம். அண்ணே இருங்க. ஓகே அண்ணே, ஓகே ஓகே சார். ஓகே சார், நான் வந்து பாருங்க, நான் வந்து இந்த 10 ஆண்டு இவர்கள் ஆடிய ஆட்டத்தை இந்திய மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை, அவ்வளவுதான். இனிமேலாவது அவங்க வந்து ஒரு நார்மல் ஸ்டாண்டர்ட் சாதாரண மனநிலைக்கு வரணும். ஓகே சார். ஓகே. தலைக்கு மேல ஆடினோட விளைவு மக்கள் வீழ்த்து பொதுமக்கள்ங்க. யாரையுமே மத ரீதியா பிரிக்கவே இல்ல, இந்திய மக்கள் தான். ஓகே சார். மத ரீதியா பிரித்தது யாரு? சரி சரி சரி. ஓகே பாஜக. ஓகே 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 சார். முரளிதரன் சார், இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் இதெல்லாம் நாங்க நடத்தியே தீர்வோம், குறிப்பாக சிஏஏ சட்டத்தை அமுல்படுத்தி விட்டார்கள், அதன் அடிப்படையில் நீங்க வந்து இந்திய குடியுரிமை கொடுக்கக்கூடிய நிகழ்வுகள் எல்லாம் அந்த வேலையெல்லாம் தொடங்கிருச்சு, நம்ம பார்க்குறோம். நம்ம என்ஆர்சியும் நாங்க கண்டிப்பா கொண்டு வர போறோம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் இப்படிங்கிறது எல்லாம் இந்த ஆட்சி காலத்தில் இவர்கள் நடைமுறைப்படுத்தி விடுவார்களா? அதுவும் கூட்டணி கவர்மெண்டா இருக்கும்போது இதற்கெல்லாம் வந்து ஒரு மாநில கட்சியாக இருக்கக்கூடிய நிதிஷ்குமாருடைய பார்ட்டியும் தெலுங்கு நாயுடு சந்திரபாபு நாயுடுவும் இதற்கெல்லாம் ஒப்புக்கொள்வார்களா? இதெல்லாம் இவங்களால செய்ய முடியுமா? சார், நீங்க எப்படி பார்க்கணும்னா கடந்த 10 ஆண்டுகளா நம்ம எப்படி ஆளுமையில் பிறந்தவர், மற்றவர் அரசியல் சாணக்கியர், இவங்க 2 பேரும் தான் வியூகம் வளர்த்து இந்த நாட்டை வந்து சிறப்பாக ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். ஓகே. அருணாச்சல பிரதேசம் பாதி போச்சு, லடாக்ல பாதி போச்சு, இலங்கை போச்சு சைனாவுக்கு, மால்தீவ்ஸ் மரியாதை கொடுக்க மாட்டேங்கிறான், நேபாளும் நம்மள மதிக்க மாட்டேங்கிறான். இதுதான் உண்மை. என்ன இவங்க ஆளுமை, இவங்க திறமை. நான் இப்பயே சொல்றேன், உங்களுக்கு உதாரணம் கொடுக்குறேன். இவங்க இவ்வளவு டெஸ்பரேஷனா இன்னைக்கு ஆட்சி அமைக்கணும்,
சந்திரபாபு நாயுடு கூப்பிட்டு நிதிஷ்குமாரை கூப்பிட்டு பேரம் பேசி ஊர்ல இருக்க சின்ன சின்ன இண்டிவிஜுவல், அதாவது தனியா நின்ற என்ன சொல்றது இண்டிபெண்டா நின்ற கேண்டிடேட் எல்லாம் கூப்பிட்டு எல்லாம் வந்து எங்களுக்கு சப்போர்ட் கொடுங்க, அப்படி நாங்க ஆட்சி அமைக்கணும். அந்த டெஸ்பரேஷன் இருக்கு பாருங்க, இதுலயே உங்களுக்கு சாணக்கியத்தனம் இல்லை என்று நான் சொல்லுவேன். உண்மையான சாணக்கியத்தனம் என்னவென்றால், உங்களுக்கு தெரியாது யாரு காலம் எப்போ வாருவார். அது நிதிஷ்குமாரா இருக்கலாம், இல்ல சிவசேனாவா இருக்கலாம், இல்ல நம்ம சந்திரபாபு நாயுடா இருக்கலாம். முதல்ல இவங்க என்ன பண்ணிருக்கோம், உண்மையால சாணக்கியத்தனம்னா, நாங்க வந்து ஆட்சி அமைக்க போவதில்லை, நாங்கள் வந்து ஒரு மைனாரிட்டி ஆட்சி, ஆகவே இந்த கூட்டணிக்கு நாங்கள் ஒரு வாய்ப்பை கொடுக்கிறோம். இந்தி கூட்டணிக்கு இவங்க சரி 240 வச்சிருக்காங்க, இந்தி கூட்டணியில வந்து காங்கிரஸ் 100 தான், அங்க வந்து 10 பேர் சேர்ந்திருக்காங்க. அந்த கூட்டணி அதாவது தாக்கு பிடிக்கிறது தான் மிகவும் கஷ்டம். உண்மையான சாணக்கியத்தனா நீங்க வலிவிட்டு அவங்களே ஆட்சி அமைக்க சொல்லிருக்கோம். ஆட்சி அமைக்க செஞ்சா கண்டிப்பா அது வந்து 10 பேர் 10 பக்கம் இருக்கிறது. அதே கம்பேர் பண்ணா கண்டிப்பா அவங்க சொதப்புவாங்க. அன்னைக்கு நீங்க ஆட்சிக்கு வந்திருந்தீங்கன்னா சந்திரபாபு நாயுடையும் நிதிஷ்குமாரையும் நீங்கள் அடக்கி ஆண்டு இருக்கலாம். ஆனால் இன்னைக்கு இவர்கள் இந்த டெஸ்பரேஷன் காமிச்சு எப்படியாவது ஆட்சி அமைக்கணும்னு போயிட்டு ஆட்சியை அமைத்தார்கள் என்றால், இவர்கள் அமைப்பதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. என்ன காரணம் என்றால், இவர்கள் இருவரும் ஆட்சி இழந்து விட்டார்கள் என்றால், காங்கிரஸ் நாளைக்கு ஆட்சிக்கு வந்தால் இவர்கள் மேல் அட்லீஸ்ட் ஒரு 100 வழக்குகள் தொடுக்கப்படும். இவர்கள் இருவரும் சிறைக்கதிகளாக கூட ஆகலாம். அந்த நிலைமை இவங்களுக்கு இருக்கிறது. அந்த பயத்தில் தான் எப்படியாவது நம்ம ஆட்சி செய்து இதையெல்லாம் தடுத்து விட வேண்டும் அப்படின்னு இவங்க வந்து போயிட்டு இருக்காங்க. பட் அது ரொம்ப டிஃபிகல்ட், ஃபார்ஃபெட்ச் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இந்த காம்பினேஷன், ஏன்னா நிதிஷ்குமாரை பத்தியும் தெரியும், அவரும் ஒரு வளவலா கொலகொலா, இந்த பக்கம் சந்திரபாபு நாயுடு தெரியும், அவரும் வளவலா கொலகொலா. இது திமுக அதிமுக மாதிரி 2 கட்சிகள் கிடையாது. ஏன்னா கடைசி வரைக்கும் தோல் கொடுப்பார்கள். ஏன்னா இந்த கட்சிகள் வந்து வளவலா கொலகொலா எப்ப வேணா கால வருவார்கள். அதுவும் ஒரு உள்துறை அமைச்சகமும் நிதி அமைச்சகமும் போயிடுச்சுன்னா அப்புறம் என்ன இருக்கு மோடி அமித்ஷா கையில? எதுவுமே இல்லை. கேலி கூத்தாக மாறிவிடும். இதுதாங்க பிரச்சனை இங்க. இவர்கள் கடந்த 10 ஆண்டுகள் செய்த ஒரு கோமாளித்தனமான ஆட்சி. இந்த கோமாளித்தனத்துக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். வந்து வெளியே யாருக்கும் தெரியல, ஏன்னா இவர் பேட்டியே கொடுக்கறதில்ல. இவங்க கடைசியில பேட்டி கொடுத்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது இவருக்கும் ராகுல் காந்திக்கு எந்த வித்தியாசமும் இல்லைன்னு. அதே மாதிரிதான் தமிழ்நாட்டில் ஒருத்தர் இருந்தாரு, வந்தாரு. அவர் முதல்ல வந்து ஐஏஎம்ல படிச்சாரு, அப்புறம் வந்து ஐஏஎம் விட்டுட்டு ஐபிஎஸ்க்கு போறாரு, ஐபிஎஸ் விட்டுட்டு அரசியலுக்கு வந்தாரு. யார ரிவர்ஸ்ல மக்கள் போவாங்களே தவிர ஐஏஎம்ல இருந்து ஐபிஎஸ் போய் யாரும் அரசியலுக்கு வரமாட்டாங்க. ஏன்னா இது வந்து அரசியல் என்பது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம். ஒரு கரப்ஷன், ஊழல் எல்லாமே இருக்குன்னு. அப்படிப்பட்ட சாக்கை யார் வந்து குதிப்பாங்க? ஒருத்தர் குதிச்சாரு, குதிச்சுட்டு ஒரு கதை சொன்னாரு பாருங்க. இப்ப கூட அந்த வீடியோ ட்ரெண்ட் ஆகுது. நாவிகா குமார் டைம்ஸ் நவ் அந்த ஆக்டர்கிட்ட உட்காந்து சொல்றாரு, நாங்க 25% ஓட் ஷேர், 3%ல இருந்து ஸ்ட்ரெயிட்டா 25%. அது சொல்லுவாங்கல்ல, எந்த சின்ன விஷயம் நேரா பிரைம் மினிஸ்டர் இல்ல சீஃப் மினிஸ்டர் தான் அந்த லெவலுக்கு பேசி அப்படியே ஒரு அகங்காரமாக அவங்க இருந்த அதிமுகவோட இருந்த ஒரு கூட்டணியை அதையும் சின்ன பின்னப்படுத்தி அதிமுக இதுதான் சான்ஸ், சிறுபான்மையினர் ஓட்டை இனிமே சரி வாங்குறோம்னு சொல்லிட்டு அவங்க பிச்சுக்கிட்டு ஓடிட்டாங்க. போனதுக்கு அப்புறம் அவங்கள வந்து முடிஞ்ச அளவு பின்னால போய் மிரட்டி கிரட்டி என்னென்னமோ பண்ணி எப்படியாவது திரும்ப கூட்டணி கொண்டு வரணும்னு அமித்ஷாவும் மோடியும் முயற்சித்தார்கள். தோல்வி அடைந்தது. ஏன்னா அவங்க முடிவு பண்ணிட்டாங்க. இங்க என்னாச்சு, அண்ணாமலையை நம்பி இத்தனை கோடி பணத்தை போட்டு, அது மட்டும் இல்லாம 4 கோடி ரூபாய் போலீஸ்கார்ட்ட கொடுத்து எங்க ரயில்வே ஸ்டேஷன்ல, அதுவும் இல்லாம கடைசியில மோடியையும் ஒரு 10 வாட்டி தமிழ்நாட்டுக்கு கூட்டு வந்து அவர் தமிழ் மாதிரி வேஷ்டியை கட்டிட்டு பட்டையை போட்டுக்கிட்டு கையில உத்ராட்ச குட்டையை எடுத்துக்கிட்டு பாட்டெல்லாம் பாடி எதுவுமே நடக்கல. தமிழ்நாடு மக்கள் நான் அட்லீஸ்ட் ஒரு சீட்டு கொடுப்பாங்கன்னு நினைச்சேன். அதுவும் இல்லாம கிட்டத்தட்ட 40 சீட்டை அப்படியே தூக்கி திமுக கொடுத்து. நமக்கு நல்லாவே தெரியும் திமுக மேல நிறைய அதிருப்தி இருக்குது மக்களுக்கு. ஆனா அதை விட மோடி வெறுப்பு என்கிறது பெரிதாக இருக்குது. அதனால இந்த 40 சீட்டும் ஒரே அடி மக்கள் யோசிக்கவே இல்லை. அதிமுக, டிஎம்கே, அப்புறம் விசிகே இல்ல இந்த டிஎம்டிகே, இந்த மாதிரி எதுவுமே அவங்க பார்க்கல. ஸ்ட்ரெயிட்டா எடுத்து கொடுத்துட்டாங்க 40 சீட்டையும் திமுக கூட்டணிக்கு. இதுதான் முக்கியம். ஆக மொத்தத்துல இது ஒரு கோமாளி கூட்டம். இவர்கள் 10 வருஷம் ஒரு கோமாளித்தனம் பண்ணி இருக்கிறார்கள். உண்மையாக ஆட்சி புரிந்து உண்மையிலே வந்து இவர் சொன்னதெல்லாம் ஒரு விஸ்வகுரு அந்த மாதிரி விஷயங்களில் இவர்கள் ஆணித்தனமாக இருந்திருந்தால் இன்று சைனா நமக்கு மரியாதை கொடுத்திருக்கும், பக்கத்தில் இருக்கும் மால்தீவ்ஸ் போன்ற சின்ன நாடுகள் நமக்கு மரியாதை கொடுக்கும், இலங்கை நமக்கு மரியாதை எதுவுமே கிடையாது. மொத்தத்துல ஒரு வீடியோ ஷோ தான் இது.
எல்லாம் எப்ப பாரு ஆப்டிக்ஸ். ஏன் சார் யாரு சார் நீங்க வந்து யாகம் பண்ணோம்னா அப்ப நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இருக்காரு, யாகம் பண்றாரு வருஷம் எங்க இமயமலை ஷூட்டிங் முடிஞ்சோன்னு போயிடுவார் மனுஷன். ஏன்னா அங்க போய் என்ன கேமரா வச்சுட்டு லைட்டை போட்டுக்கிட்டு அவர் திரும்புறது அசைறது, யாராவது அந்த மாதிரிலாம் யாகம் பண்ணுவாங்களா? இதெல்லாமே ஒரு பப்ளிசிட்டி ஃப்ரீக் ஷோ சார். அவர் காலத்துல சொல்லுவாங்க காளான் திங்கிறார், அவர் ஒரு நாளைக்கு 1 லட்சம் ரூபாய்க்கு, அவர் போடும் உடை இவ்வளவு, இதெல்லாம் நாங்க வந்து பொய்ய நினைச்சிருந்தோம். ஆனா இன்னைக்கு பாருங்க, ஒரு வாட்டி ஒரு ட்ரெஸ் போட்டோம்னா அந்த ட்ரெஸ் அதுக்கப்புறம் போடுவதே கிடையாது. சோ அந்த அளவு மக்களின் வரிப்பணத்தை கோமாளித்தனம் பண்ணியிருக்கிறார். இன்னொரு விஷயம் சொல்லிட்டு முடிச்சிடுறேன். வந்தே பாரத் ட்ரெயின், இந்த ட்ரெயினை வந்து இன்னைக்கு பாத்தீங்கன்னா அது வந்து ஒரு அப்பர் மிடில் கிளாஸ் இல்ல எலிட் கிளாஸ்க்கு தான் அந்த ட்ரெயின். சாதாரண மக்களுக்கு அந்த ட்ரெயின் கிடையாது. அந்த ட்ரெயினை விடுறேன்னு அதுல பண்ட்ஸ் எல்லாம் தூக்கி அதுல போட்டு, ஏன்னா சாதாரண மக்கள் போறோம் ரிசர்வ்டு அன்ரிசர்வ்டு கம்பார்ட்மெண்ட்ஸ் எல்லாம் நாசம் செய்து இன்னைக்கு மக்கள் வந்து அந்த ரயில்வேல ஏறுறதுக்கே வருத்தப்படுறாங்க, போறதுக்கு யோசிக்கிறாங்க. ஏன்னா நீங்க ரிசர்வ் பண்ணிட்டு போனா கூட அதுல ஒரு 10 பேர் உட்காந்துருக்கான் உள்ள. ஏன்னா அந்த அளவுக்கு அதுக்கு வந்து ஒரு விரிவாக்கமே பண்ணல. கடந்த 10 வருஷத்துல அந்த அன்ரிசர்வ்டு ரிசர்வ் கம்பார்ட்மெண்ட்லாம் இவங்க வந்து கான்சென்ட்ரேட் பண்ணாம எல்லா ட்ரெயினையும் ஸ்லோ பண்ணி வந்தே பாரத்தை விட்டு, அந்த வந்தே பாரத்லயும் பாத்தீங்கன்னா 50% மேல ஃபுல்லாக மாட்டேங்குது சீட்டு. இந்த மாதிரி ஒரு கோமாளி கூட்டு தான் அனைத்து விஷயங்களையும் பண்ணியிருக்கிறார்கள். அதற்கான இந்த விலைதான் இந்த இன்னைக்கு வந்து மைனாரிட்டி ஆட்சியாக ஒரு மெஜாரிட்டி இல்லாமல் தத்தளித்துக் கொண்டிருக்கிறார்கள். இது ஆக்சுவலா நல்லது. ஓகே சார், ஓகே பேசலாம். மதிவாணன் வணக்கம். மதிவாணன் இணைப்பில் இருக்கிறீங்களா? எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவினுடைய அந்த தேர்தல் முடிவுகள் படி வந்து பார்த்தோம் அப்படின்னா, திராவிட முன்னேற்ற கழகம் வாங்கி இருக்கக்கூடிய வாக்கு சதவிகிதம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 26.93. ஒட்டுமொத்தமாக பிஜேபி டிஎம்கேவினுடைய கூட்டணி வாங்கியிருக்கிறது 46.97. இது கடந்த 19 தேர்தலை விட, அதாவது ஒரு தொகுதி வந்து இழந்தாலும், தேனி இழந்தாலும் 38 இடத்துல ஜெயிகூட அப்போது இருந்த வாக்கு சதவிகிதத்தை விட இப்போது இருந்த வாக்கு சதவிகிதம் குறைந்திருக்கிறது. அந்த குறைந்த வாக்கு சதவிகிதம் எந்த பக்கம் போயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஜேபி பக்கம் போயிருக்குது. அவங்களுடைய வாக்கு சதவிகிதம் 11.24 அதிகரிச்சிருக்கிறது. இந்த அதாவது எலெக்ஷன்ல வெற்றி மட்டும்தான் முக்கியம், இந்த வாக்கு சதவிகிதம் ஏறுறது இறங்குறது இதையெல்லாம் பொருட்படுத்த வேண்டியதில்லை அப்படின்ட்டு திமுக கருதுகிறதா, இல்ல இது வந்து கொஞ்சம் கவனிக்க வேண்டிய விஷயம்தான் அப்படின்ட்டு திமுக நினைக்கிறதா? இப்போ உங்களுக்கு நான் பதில் சொல்றதுக்கு முன்னாடி தூத்துக்குடி செல்வம் அண்ணா வந்து பேசும்போது என்ன சொன்னாருன்னா, அவர் வந்து இந்த பிஜேபி வந்து இவ்வளவு சதவீத ஓட்டு வாங்கிடுச்சு அப்படின்ற மாதிரி சொன்னாரு. 21 தொகுதியில வந்து டெபாசிட் எழுந்திருக்குது பிஜேபி கூட்டணி. அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா மத்திய அரசோட கணக்குல பாத்தீங்கன்னா 13 அமைச்சர்கள் வந்து தோத்து இருக்காங்க. 2வது அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன சொன்னாருன்னா, 3வது முறையாக ஆட்சி அமைக்க போறாருன்னு சொல்றாரு. 3வது முறையா நேருக்கு அப்புறம் ஆட்சி அமைக்கிறதுனா 1952ல நேரு அவர்கள் வந்து 364 தொகுதி வெற்றி பெறாரு. அதுக்கப்புறம் 1957ல 371 தொகுதி வெற்றி பெறாரு. திரும்பவும் 1962ல 361 தொகுதி நேரு அவர்கள் வெற்றி பெறாரு. இப்போ எல்லா இடத்துலயுமே ஒரு மெஜாரிட்டி ஆட்சி அமைச்சுக்கிறாரு. உங்களை மாதிரி மக்களால் புறக்கணிக்கப்பட்டதுக்கு அப்புறம் நீங்க ஆட்சி அமைக்கிறீங்க. இதையும் அதையும் தயவு செஞ்சு ஒப்பிட்டு பேசாம இருக்கணும் பிஜேபி நண்பர்கள். 1. 2வது வந்து பாத்தீங்கன்னா, அதே மாதிரி போற போக்குல தூத்துக்குடி செல்வம் வந்து என்ன சொன்னாருன்னா, அண்ணா இந்த மாதிரி வந்து இவ்வளவு சதவீத ஓட்டு வாங்கிட்டேன்னு சொன்னாரு. இந்த சதவீத ஓட்டு வாங்குறதுக்காக என்ன ஆகி போச்சுன்னா, உங்களுக்கு ஒரு ஆளுநர் பதவி ரிசைன் பண்ணிட்டு வர வேண்டியதா இருக்கு, ஒரு ராஜ்யசபாவில தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அமைச்சர் பதவிக்கு வர வேண்டியதா இருக்குது. அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா ஏசிஎஸ் பாரிவேந்தர், ஓ பன்னீர்செல்வம், அதே மாதிரி டிடிவி தினகரன், இது எல்லாம் உங்க கணக்குல சேர்த்து வச்சிருக்கீங்க. அதே மாதிரி நீங்க வந்து அதாவது அந்த முகம் தெரிந்த நபர்கள் சொல்லுவாங்கல்ல, அந்த முகம் தெரிந்த நபர்களுக்கு வந்து நீங்க என்ன பண்றீங்க, தாமரை சின்னத்தை கொடுத்து மக்களை சந்திக்க வச்சுட்டு கேட்டா நாங்க ஓட்டு அதிகமாயிடுச்சுன்னு சொல்றீங்க. ஒவ்வொரு தொகுதி வாரியா மக்கள் உங்களுக்கு என்ன கொடுத்திருக்காங்கன்னு தயவு செஞ்சு நீங்க பாக்கணும். நீங்க எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், குறித்து வைத்துக் கொள்ளுங்கள், ஜூன் 4ஆம் தேதி பிறகு இத்தனை பேர் நாங்க ஜெயிப்போம், இத்தனை பேர் வருவோம் அப்படின்னு சொன்னீங்கல்ல, அதெல்லாம் இன்னைக்கு மக்கள் பார்த்திருக்காங்களா இல்லையா? 2வது இந்திய அரங்குல பார்க்கும்போது எந்த பிரச்சனையெல்லாம் இந்தியா கூட்டணி பேசினாங்களோ, உதாரணத்துக்கு மணிப்பூர்ல முன்னாடி யாரு
2 சீட்டுமே பிஜேபி கிட்ட இருந்தது. இன்னைக்கு 2மே பிஜேபி தோத்து இருக்கு, காங்கிரஸ் போயிடுச்சு. இன்னைக்கு முழுமையான வெற்றின்னு பாத்தீங்கன்னா 100% வெற்றி மத்திய பிரதேச தவிர வேற எங்கேயுமே கொடுக்கல மக்கள். ஆனா 2019 2014 பாத்தீங்கன்னா அந்த மாதிரி கிடையாது. நீங்க தேர்தல் காலமே உங்களுக்கு எதிர்மறையா போச்சு. இப்போ நீங்க இன்னொரு விஷயம் சொன்னீங்க, அதாவது வந்து திமுகவுடைய ஓட்டு வங்கி குறைஞ்சிருக்கு 46.94% அப்படின்னு நீங்க சொல்றீங்க. நம்ம இந்த அதாவது கடந்த முறை பாத்தீங்கன்னா 2ஆ நின்னாங்க 2 பேரு, அதாவது திமுக கூட்டணி அதிமுக கூட்டணி நின்னாங்க. ஓகே. ஆனா இந்த வாட்டி வந்து 4 பேரா நிக்கும் போது பொதுவாவே மக்கள் மத்தியில வந்து ஓட்டு பிரியதான் செய்யும். அதனால அத வந்து நமக்கு மேல இருக்கிறதா நம்ம அதை நினைக்கவே கூடாதுன்றதா என்னுடைய முதல் கருத்து. ஒண்ணு. ரெண்டாவது வந்து தூத்துக்குடி செல்வன் வந்து என்ன சொன்னாருன்னா, இன்னொரு விஷயத்த வந்து பெரும்பான்மை சிறுபான்மைன்னு பேசக்கூடாது, ஜாதி ரீதியா பேசக்கூடாதுன்னு. அப்பா சாமிங்களா, 25 வருஷமா மோடி அதை தான் பேசினாரு, 10 வருஷமா பிஜேபி அதை தான் பேசிச்சு. உத்தரப்பிரதேசல யோகி ஆதித்யநாத்ல இருந்து, ஹேமந்த் பிஸ்வாஸ்ல இருந்து, அமித்ஷால இருந்து, மாதவி லதால இருந்து, நவ்னீத் கவுர்ல இருந்து மொத்த பேர் இதை தானப்பா பேசுனீங்க. யாராவது ஒருத்தர் வளர்ச்சியை பத்தி பேசுனீங்களா? வளர்ச்சியை பத்தி நீங்க பேசிருந்தீங்கன்னா மக்கள் உங்களை ஓட்டு போட்டிருப்பாங்க. சரி சரி. இலகுவாத அரசியல முழுசா கையில எடுத்தது யாருன்னா பிஜேபி, மோடி, அமித்ஷா. ஓகே சார், உலகத்துல இல்ல ஒரே ஒரு நிமிஷத்தை மட்டும் கொடுங்கல. அதாவது தேர்தல் ஆரம்பிக்கும் போது மோடிக்கா கேரண்டின்னு தேர்தல் பிரச்சாரத்தை ஆரம்பிச்சார் சார் மோடி. அதுக்கப்புறம் எரும மாடு, பசு மாடு, இந்து முஸ்லீம் தாலி பறிச்சிருவாங்க, இதை ஒடுக்கிற பறிச்சிருவாங்க, என்னென்ன பேசக்கூடாது ஒரு பிரதமர் அத்தனை வகையிலையும் பேசினாரு. அத ஒரு சாதனையா என்ன பேசுறாரு. ஆனா தயவு செஞ்சுன உங்க மேல என்னைக்கு தம்பிக்கு ஒரு மரியாதை உண்டு, உங்களுடைய பூர்வீகம் என்னன்னு எங்களுக்கு தெரியும். அதனால தப்பான நபர் பக்கம் நிக்கிறது இல்லாம தப்புக்கு மட்டும் சப்போர்ட் பண்ணி பேசாதீங்க. தப்புன்னு சொல்லி பழகுங்க. அப்பதான் இந்த நாட்டுக்கு நல்லது, நமக்கு நல்லது, நம்ம மண்ணுக்கு நல்லது. சரி, ஏதோ சொல்ல விரும்புறீங்களா? ப்ளீஸ். அதாவது மரியாதைக்குரிய மாண்பு பிரதமர் மோடி அவர்கள் வந்து இப்போ வந்து 2 முறை நாடாளுமன்றத்துக்கு, அதாவது அவர் திருந்திட்டாருன்னு சொல்ற மாதிரியே இருக்குது. இல்ல, பிரதமராக வந்து 2 முறை பதவியை நிறைவு செய்து 3வது முறை பிரதமராக போறாரு. அதே நேரத்தில் அவர் ஏற்கனவே 13 ஆண்டுகள் குஜராத்தில் முதலமைச்சராக தொடர்ந்து 3 முறை அவர் வந்து முதலமைச்சராக இருந்தவர். 13. இது இன்னும் பிரதமராக 10 ஆண்டுகள், 23 ஆண்டுகளை தொடர்ச்சியாக நிறைவு செய்துவிட்டு 24வது ஆண்டு 3வது முறையாகவும் இந்தியாவுடைய பிரதம அமைச்சராக பதவியேற்க போகிறார் என்று சொன்னால் இந்த நாட்டு மக்கள் அவர் மீது வைத்திருக்கிற நம்பிக்கையை பார்க்கணும். நாங்கள் 32 இடத்துல குறைஞ்சிருக்கோங்கிறத மறுக்கல, இது ஆய்வுக்குரியது, பரிசீலனைக்குரியது. இதில் ஏற்பட்டிருக்கிற தவறுகளை சரி செய்வதற்கு கட்சி முடிவெடுக்கும், கட்சி நடவடிக்கை எடுக்கும். அது நான் அதுக்குள்ள வரல. அதே நேரத்தில் இவங்களால ஒரு நிமிஷம் 240 இடங்கள்ல 240 இடங்கள்ல பாரதிய ஜனதா கட்சி தான் சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டிங்கிறத ஏன் உங்களுக்கு ஒத்துக்கிட முடியல? காங்கிரஸ் கட்சி வெறும் 91 இடத்தா 99 இடத்தா ஜெயிச்சிருக்கு. ஒரே வார்த்தை தான் சொல்லுங்க. அதாவது தூத்துக்குடி செல்வன் தயவு செஞ்சு 30 சீட்டு குறையில உங்களுக்கு. கடந்த முறை நீங்க 303 சீட்டு வாங்கி இருந்தீங்க. அது உங்களுக்கு என்ன அக்கறை? உங்ககிட்ட வாய்ப்பு இருக்கா சார்? இந்தியா கூட்டணி வந்து ஆட்சி அமைக்க முடியுமா? இந்தியா கூட்டணியால ஆட்சி அமைக்கக்கூடிய 272 இருக்கா உங்ககிட்ட? ஆனா தம்பி சொல்லிரு, அதுக்கப்புறம் பதில் சொல்லுங்களேன். இந்த நாட்டை யாரு ஆளணும் ஆளக்கூடாதுன்றது ஒவ்வொரு குடிமகனுக்கும் முக்கியம்னா என்ன அக்கறைன்னு பேசுறீங்க? இந்த நாட்டை யாரு ஆளணும்? இல்ல 240 இடங்களை வெற்றி கொடுத்தது மக்கள் தான். 240 இடங்களை ஜெயிக்க வச்சது மக்கள் தான். அத நீங்க புரிஞ்சுக்கிடுங்க. தார்மீக அடிப்படையில பதவி விலகுங்க சார் முதல்ல. சரி 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 அண்ணே, ஓகே 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 அண்ணே, நீங்க பேசி முடிச்சிருங்க. அதாவது அதனால தொடர்ந்து 23 ஆண்டுகள் ஆட்சி அதிகாரத்தோட உச்ச பதவியை அந்த பதவியில இருந்தும் கூட இதுவரை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மீது தனிப்பட்ட முறையில் யாராவது விரல் நீட்டி இவர் ஊழல் செய்தார் என்று சொல்ல முடியாது. அவருக்கு குடும்பம் இல்ல, பிள்ளை குட்டிகள்லாம் கிடையாது. அவர் ஒரு துறவி மனநிலையில் இருக்கிறார். அவர் வந்து இந்தியாவுடைய வாழ்வாதாரத்தை, இந்திய மக்களுடைய வாழ்வாதாரத்தை பாதுகாப்பதற்காக 3வது முறை பிரதமர் ஆகிறார். இந்த முறை நிச்சயமாக ஒரு பொற்கால இதுவரை நடந்த ஆட்சிகளை விட இன்னும் சிறப்பான ஆட்சியை தருவார்.
4வது முறையும் அவர் பிரதமர் ஆவதற்கு இந்த 3வது முறை பிரதமர் பதவியை 4வது முறை பிரதமர் ஆவதற்கு அவர் பயன்படுகிற வகையில் செயலாற்றுவார். நன்றி சார், நன்றி. யாரோ ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? நான் நிகழ்ச்சி நான் முடிக்க போறேன். பத்திர ஊழல், பிஎம் கேர் ஃபண்ட்ஸ், இதெல்லாம் ஊழல் இல்லையா? நரேந்திர மோடி பண்ணாம யார் பண்ணாரு? தூத்துக்குடி செல்வமா பண்ணாரு. சரி, அரவிந்த் கெஜ்ரிவால் எங்க இருக்காரு சொல்லுங்க. உச்சநீதிமன்றமே கண்டிச்சு. சரி சார், தூத்துக்குடி செல்வமா பண்ணாரு. நரேந்திர மோடி தான் ஊழல் பண்ணாரு. நரேந்திர மோடி ஊழல் பண்ணாரு. உச்சநீதிமன்றம் சொல்லுச்சு. சார் சார் அப்படி சொல்லல. யோகிய மாதிரி நாங்க தமிழ்நாட்டுல வாயில விரல வச்சிட்டு இருக்கோமா? சார் வேற சொல்லுங்க சார். சார் நல்லது சார், நல்லது சார். நேயர்கள் மற்றும் நிர்வாகம் சார்பா மனமார்ந்த நன்றி. 4 பேருக்குமே ரொம்ப நன்றி. நேயர்களே, நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி.